வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி தீபாவளியோட அடுத்த இதில் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக பண்ணக்கூடிய கோதுமை அல்வா. அதாவது கோதுமை மாவில் வச்சு நம்ம முன்னாடி ஒரு அல்வா பார்த்துருக்கோம். அது இல்லை, இது கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு எந்த அளவு கோதுமை மாவு நீங்கள் எடுத்து பிசைகிறீங்களோ அதாலேயே 2 கப்பு தண்ணி விட்டு அது முங்குற அளவுக்கு ஊற வச்சிடணும். இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் மாவு, இது 1/2 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். ஒரு 1/4 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். 1/4 கப்புக்கு அப்புறம் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு உங்க வச்சிடணும். நம்ம நீங்கள் எந்த அளவு மாவு எடுத்துட்டீங்களோ அதால் 2 பங்கு தண்ணி விட்டு முங்க வச்சுருங்க. இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினா இந்த மாதிரி இருக்கும். தெரியுறதா உங்களுக்கு? நான் இதை ஒரு 1 ஹவர் முன்னாடியே அதே அளவு தான் போட்டு பிசைஞ்சிருக்கேன். இதை நம்ம கையால் கசக்கிப்போம். நல்லா கசக்கிடுங்க. உடனடியாக பிசைஞ்சிட்டு உடனடியாக வராதா மாமினா வராது. நல்லா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் மேலேயே ஊற விட்டேன்னா தான் நல்லா வரும். அது இது இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இதை வடிகட்டிடுங்க. ஏன்னா அந்த நாளெல்லாம் சம்பா கோதுமை என்னென்னா ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காத்தால் இன்னும் ஸ்டில் நிறைய பேர் பண்ணிட்டுருக்கா. அந்த நாள்லன்னு சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் நிறையா வேலை. அது பண்ணுறதுக்கு இந்த நாளில் எல்லோரும் தயங்கிண்டு அதை பண்ணவே மாட்டேங்கிறா. ஆனால் இது கொஞ்சம் ஈஸியான வழி. முன்னாடி 2 கப் தண்ணி விட்டோம் இல்லையா? இப்போ இன்னும் 1 கப் விட்டுறேன். திருப்பி இதை நல்லா கசக்கிடலாம். திருப்பி நல்லா கசக்கிட்டோம். இதை வடிகட்டிக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபைன் சலடையில் நீங்கள் பண்ணிட்டாதான் இதில் எந்த விதமான இதுவும் இறங்காத இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபுல்லாக வந்துடுது. இதுலேருந்து வெறும் சக்கை தான் இருக்குது இதில். இப்போது நம்ம எந்த கப்பால் கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்பால் 2 கப்பு சர்க்கரை வேணும். ஆனால் நான் 1.5 கப்பு சர்க்கரை இதில் போடுறேன். பாக்கி ஒரு 1/2 கப் வச்சுட்டு அது கேரமலைஸ் பண்ணி இதில் விடணும். அதெல்லாம் ஒரு 1/2 கப் வச்சுட்டுருக்கேன். ஒரு 1/2 கப் தண்ணி விடுறேன். இது சர்க்கரை நல்லா கரையட்டும். இதை நீங்கள் ஒரு பாலை புழிஞ்சு எடுத்துட்டு இது அப்படியே நீங்கள் ஒரு 1 ஹவர் கிட்ட இல்லை ஒரு 1/2 ஹவராவது வச்சேன்னா மேலே ஃபுல்லாக தண்ணி மாதிரி தெளிஞ்சு வந்துடும். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு எழுனாலே போதும். இது நல்லா திக்கான பால். இது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடட்டும். அது ஒன்றும் இல்லை, தண்ணியோடையே போட்டேன்னா கொஞ்சம் நாழி ஆகும். அது அதோட ஃபார்முக்கு கெட்டியாகிறதுக்கு நாழி ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. அது தண்ணி தெளிஞ்சு வரதை நீங்கள் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திக்கான அந்த இது கிடச்சிடும். இது அப்படியே டிப்பிக்கல் நல்லா இந்த கோதுமை அதாவது கோதுமையை பிழிஞ்சு பால் எடுத்து பண்ணுற அந்த அல்வா மாதிரியே இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்செடுத்து இது பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே பண்ணலாம். ஒரு தடவை இதை விடுறதுக்கு முன்னாடி நல்லா கிளறிக்கோங்க.
இதெல்லாம் கஷ்டம்னு நினச்சேன்னா கஷ்டம், பட் இதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கூட சிரமப்படாமல் ஆற்றுல நம்ம பண்ணினோன்னா நிறையாவும் சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியாக நம்ம ஆற்றுல யூஸ் பண்ணுற நெய் நல்லதையாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு கேரமலைஸ் பண்ணி இது, ஏன்னா நான் ஒரு அடுப்பு வச்சுட்டுருக்கிறதுனால நான் பண்ணுறேன். நீங்கள் இன்னொரு அடுப்பு இருந்ததுன்னா சைடில் அப்படியே கேரமலைஸ் பண்ணி இதில் அப்படியே விட்டுறலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டதே இந்த கலருக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு கஞ்சி கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பால் விடுறதே அது ஒயிட்டாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் இதை இறக்கி வச்சுக்கிறேன். இந்த சுகரை போட்டு கேரமலைஸ் பண்ணிடலாம். நம்ம எப்படி உதிரியாக போட்டிருந்த சர்க்கரை வந்து இப்போது எப்படி ஆயிருக்கு பாருங்க, கெட்டியாக இருக்குது. அடுப்பு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இது சட்டுன்னு தீஞ்சு போயிடுத்துன்னா அப்புறம் எதுக்குமே உபயோகம் இல்லாமல் போய்டும். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு, உங்களுக்கெல்லாம் பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு ஹனி கலருக்கு வரணும். இது தெரியாதா, கலர் மாறி இருக்கு நல்லாவே. அடுப்பு சின்னதாகவே தான் வச்சுருக்கேன், ஏன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடுத்துன்னா நமக்கு அல்வா அத்தனையும் வேஸ்ட்டாக போயிடும். நல்லா சின்னதாக வச்சே தான் இதை பண்ணிட்டுருக்கேன். இது கலர் உங்களுக்கு தெரியறது இல்லையா? இப்போது தெரியறதா உங்களுக்கு? இது ஒரு வெள்ளைப்பாகு கலருக்கு போயிருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான பதம். தெரியறதா உங்களுக்கு? இதில் இந்த இதை விட்டுடலாம். இப்போ நம்மளோட அல்வா கலருக்கு வந்திருக்கு பாருங்க. இன்னும் நல்லா கெட்டியாகணும். இது 2 அடுப்பு இருக்கிறவா டக்குன்னு சைடில் பண்ணிட்டு அப்படியே இது கொதிச்சுட்டே இருக்கிறதே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது அழகாக டக்குன்னு ஆகிடும் உங்களுக்கு. ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த கலரும் இதில் ஆட் பண்ணல, கேரமலைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இந்த கலர். இது மாதிரி கொஞ்சம் கெட்டியானதும் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அல்வா அப்படிங்கிறதுக்கு நெய் விடுறதை பற்றி யோசிக்கவே கூடாது, எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான். டோட்டலாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற இந்த 200 கிராம்ஸ் கோதுமை மாவுனே வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எவ்வளோ தேவையாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 150 ml கிட்டக்க நெய் நிச்சயமாக தேவையாக இருக்கும். வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கால் கம்மியாக செலவழிஞ்சது உங்களுக்கு போகிறோம் அப்படின்னு தோணித்தினாலும் இது பண்ணிக்கோங்க. ஆனால் 150 ml இருக்கட்டும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் விட்றேன். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஸோ டோட்டலாக இப்போது இதுக்கு நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா சுற்றி அழகாக அப்படி ஒட்டாமல் வரணும். இது வந்து நியர்லி எனக்கு 25 மினிட்ஸ், ½ an hour கிட்ட ஆயிருக்கு பாருங்க. தெரியறதா உங்களுக்கு? கிளாஸியாக விழும் அப்படியே. இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக அதில் பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. பார்க்க போனேன்னா 150 ml நெய் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாம் எல்லாத்தையும் விட்டாச்சு. இதுக்கு நல்லா அப்படி ஜோராக அப்படி மடிச்சு விட்டா மடிகிற மாதிரி இருக்கிறதுல இந்த பதம் வரைக்கும் வரணும். அப்படி இல்லையா நீங்கள் இதுக்கு மேலேயே நெய் விட்டுருந்தேன்னா சைட்லலாம் நெய் வர ஆரம்பிக்கும். இது ரெடியாக எடுத்து இதை அணைச்சி வச்சுட்டு முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். அல்வாவுக்கு மட்டும் நெய் விடுறதுக்கு யோசிக்கவே கூடாது, அப்போ தான் அது அல்வா. முந்திரி பருப்பு ஒரு 10-15 போட்டிருக்கேன். அதே மாதிரி பச்சை கற்பூரம் வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் பிடிக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். பச்சை கற்பூரம் வேண்டாம் அப்படிங்கிறவா நேராக ஜஸ்ட்டு இது மட்டும் போட்டுக்கோங்க, ஏலக்காய் பொடி மட்டும் போட்டுக்கோங்க போதும்.
ஏன்னா அது எங்கள் மாமியார் நாள்லேருந்து எங்கள் காலத்தில் பழக்கம். எங்கள் மாமியார் வந்து இது மாதிரி அல்வா பண்ணிவிட்டு அதில் பச்சைக்கற்பூரம் போடும்பா. நானே சொல்லுவேன், கடையிலலாம் இருக்கிறதுலலாம் பச்சைக்கற்பூரமே போட்டிருக்க மாட்டாம்மா அப்படின்னு. நம்ம பாத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும், போடு அப்படின்பா. இதை வந்து அல்வாவில் சேர்த்துட்றேன். இன்னும் ஜோராக ரெடி ஆகிட்டு வரும். ஏன்னு கேட்கணும் அப்படியே. ஆனால் வந்து இவ்வளோ நெய் போட்டிருக்கீங்க அப்படின்பேலே. அல்வாவுக்கு நெய் விட்டாதான். எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. இது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவோம். இது நல்லா ஆறுன அப்புறமா நான் ஒரு இதில் கொட்டி உங்களுக்கு அழகாக ஸ்பூனால் அதை எப்படி எடுக்க வருதுன்னு காமிக்கிறேன். ஸோ ரெடி ஆகிட்டு அடுப்பு அணைச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன அல்வா கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, காசி அல்வா. அது பூஷ்ணிக்காய் அல்வான்னு சொல்லுவாள், காசி அல்வான்னு சொல்லுவாள். ஸோ வரிசையாக அல்வா கொடுத்துட்டே வரலாம் எல்லாருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல முத்த பூஷ்ணிக்காயாக வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு இந்த மாதிரி கேரட் திருகல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் திருகிட்டு இதை நல்லா டைட்டாக புழிஞ்சு தண்ணியும் இதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ முத்த பூஷ்ணிக்காய் எவ்வளோ மம்மி வாங்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா 1 கிலோ பூஷ்ணிக்காய் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நான் நல்லா கேரட் திருகல்ல மேல் தோலை எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கொட்டை பாகம் எல்லாமோ அதெல்லாம் கதுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா கட்டை மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது அல்வா நன்னா வரும். அந்த கொசக்கர இருக்கிற பூஷ்ணிக்காயில் இது நன்னா வராது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற இதுன்னா இந்த மாதிரி நல்ல முத்த பூஷ்ணிக்காய் எடுத்தால் தான் அது நன்னா வரும். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். இதில் நம்ம திருக்கி வச்சுருக்கிற இந்த பூஷ்ணிக்காயை போட்டுடலாம். தீபாவளிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது இதுன்னு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவாளுக்கெலாம் நாளைக்கு கூட இதை நீங்கள் எடுத்தெல்லாம் டக்குன்னு முடிச்சுடலாம் கடகடன்னு. ஃபஸ்ட்டு இனிஷியலி கொஞ்சம் நாள் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேருந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 250 ml கிட்ட இருக்கும். நமக்கு அவ்வளோ வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு இதில் பாதி விட்டோன்னா போதும் நமக்கு. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸாக நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த புழிஞ்சு வச்சோம் இல்லையா, இது கேட்கலாம் நீங்கள், ஏன் மாமி தண்ணி தனியாக புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எதுக்கு அதில் போட்டு திருப்பி தண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தண்ணியோடையே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாழி அதை வதக்கின்றே இருக்கணும். அப்படி ரொம்ப நாழி வதங்கிறதே அது அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். அப்புறம் அது ஒரு மாதிரி சாகியாக தொலைதொலைன்னு இருக்கும் அந்த பூஷ்ணிக்காய். அதனால தான் நமக்கு அத்தனை தண்ணியும் தேவையில்லை. இதில் பாதி தான் நம்ம விட போகிறோம். பார்த்தீங்களா, பாக்கி பாதி தண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இதில் இந்த பூஷ்ணிக்காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணலாம். என்ன மாமி, ஆனால் எல்லாமே சர்க்கரையில் இருக்கேளே அப்படின்னு கேட்கலாம். பட் தீபாவளி சமயம் அப்படிங்கிறதே கொஞ்சம் எல்லோரும் ஸ்வீட்டெல்லாம் பண்ண தான் பண்ணுவாள். சுகர்லாம் செலவழிச்சாலும் இல்லை வேண்டாம், நாங்கள் ஹெல்த் கான்ஷியஸில் போகிறோம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம், வெல்லம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவா நீங்கள் ட்ரை பண்ணுங்கோ கண்டிப்பாக, இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த அளவுக்கு அதில் டேஸ்ட் வரலை, கொஞ்சம் இழுக்கு பிளுக்குன்னு இருந்ததுன்னா அதை பற்றி மைண்ட் பண்ணாத நீங்கள் எடுத்துப்பேல் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது தண்ணி வற்றட்டும், கொஞ்சம் இது வேகட்டும், பார்க்கலாம். நம்ம விட்டது பாதி தண்ணி தான், பாதி தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கோ. இதுவே இன்னும் மேலே மேலே தண்ணி விட்டுட்டே இருக்குது. அதனால தான் நம்ம தண்ணியை புழிஞ்சு எடுத்துடணும் அதுலேருந்து. இந்த ஸ்டேஜில் இதில் நான் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இது பியூர்லி ஆப்ஷனல். எங்களுக்கு இது வேண்டாம், நாங்கள் கேசரி கலர் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவா நீங்கள் கேசரி கலர் யூஸ் பண்ணிக்கோங்க.
இதெல்லாம் நம்ம விட்ட தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு வற்றி போய் நல்லா இதாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் சுகரையும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வெள்ளை சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லத்தை வந்து கரைச்சி கெட்டியாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டு அதை கரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுன்னு அதை இதில் விடுங்க. இதே மாதிரி இந்த கப்பால் ஒரு கப் போடலாம். இது 150 கிராம் சுகர். இது கண்டிப்பாக போகும். 1 கிலோவுக்கு இது போருமா மாமின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இது போகும். இதுக்கு மேலே தேவை இருக்காது. ஆனால் 1 கிலோ பூசணிக்காய் சொல்கிறோம், அது எவ்வளோண்டாயிருக்குன்னு நீங்களே பாருங்கோ. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்கிட்டு வருது. ஸோ இந்த அல்வாவுக்கு வந்து நிறையா நெய் செலவழியுமா அப்படின்னு சொல்லி கேட்டெல்லாம் நிச்சயமாக இல்லை. இந்த 1 கிலோ இதுக்கு நம்ம முதல்ல ஒரு அரை ஸ்பூன் விட்டு வதக்கினோமா, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டோன்னா போதும். இதோடு போதும் இந்த அல்வாவுக்கு. கோதுமை அல்வா மாதிரி கிடையாது. ஆனால் கோதுமை அல்வா ஆஃப் ஸ்க்ரீனில் நான் சாப்பிட்டேன். அப்படியே போட்டது டொமக்கணும் வழிக்கிட்டு உள்ளே போயிடுது. அவ்வளோ நல்லா இருந்தது. நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கன்னு. ஏன்னா மாவு என்னால் ஸ்வீட் பண்ணிவிட்டு திங்காதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, இது டாக்டரும் பார்ப்பேன். அல்வா தின்னியா HbA1c இந்த லெவலில் இருக்குது. பரவாயில்ல, அதனால் இல்லை, உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும். நானும் பார்த்தேன்னா இது கெட்டி ஆகிட்டு. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கெட்டியால் இன்னும் சர்க்கரை தண்ணி இருக்குதுல 1 ஸ்பூன் 2 ஸ்பூன். இது எல்லோரும் கேட்பது என்ன நெய் மாமின்னு. இது ஆற்றுல காய்ச்சின நெய் தான். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுப்பா. ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்காத நம்ம லைஃப் வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தேன்ல நல்லா சுருட்டுன்னு வந்திருக்கு. எடுத்து போட்டேன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் 2-3 நாளைக்கு மேலே நிற்காது கண்டிப்பாக. நீங்கள் இதை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வேணால் வச்சுருந்துட்டு அப்பப்போ எடுத்து சுட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வெளியிலே வச்சேன்னா இது நிற்காது. பிகாஸ் இது பூசணிக்காயே உங்களுக்கு தண்ணி பண்டம் இல்லையா. இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுட்டு முந்திரி பருப்பு இது பண்ணிக்கலாம். ஒரு 8 ஸ்பூன் நெய் விடுறேன். முந்திரி பருப்பு ஒரு 10-12. அது நான் எடுத்துருக்கிற இந்த 1 கிலோ பூசணிக்காய்க்கு 150 கிராம் கிட்ட சுகர் போதும். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2-3 டேபிள் ஸ்பூன்னே வச்சுக்கோங்களேன். இது விட்டுருக்கேன், முதல்ல வதக்கிறதுக்கு விட்டுருக்கேன், எல்லாமே சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது போதும். இதுக்கு மேலே அதில் நெய் விடணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க எல்லாத்தையும். அதே மாதிரி குங்குமப்பூவில் தான் இந்த கலர் வந்திருக்கு. இஃப் யூ வாண்ட் நீங்கள் கேசரி கலர் போட்டுக்கிறேன், எங்களுக்கு குங்குமப்பூ வேண்டாம் மாமி அப்படின்னா ஃபைன், நீங்கள் கேசரி கலர் பவுடர் போட்டு பண்ணிக்கோங்க. நான் செவந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜோரான பூசணிக்காய். இது ஆர்த்திக்கு எவ்வளோ நாளை மாமி ஆச்சு அப்படி சொல்லி கேட்டேன்னா, இது வந்து ஹார்ட்லி ஒரு 25 மினிட்ஸ் to ½ an hour. நீங்கள் திருகி வைக்கிறதுலாம் தான் அங்கே வேலையை ஒழிய இது ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடும். நீங்கள் 1 கிலோ தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அரை மணிக்குள்ளே இதை வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். பட் அதை முன்னாடி தோலை சீவி அதை கிரேட் பண்ணி எடுத்து வச்சு அதை புழிஞ்சு எடுத்து வைக்கிறது, அந்த வேலையெல்லாம் தான் ஒரு 1/2 an hour இன்னும் எடுக்கும் எக்ஸ்ட்ராவை ஒழிய. இந்த ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போயிடும். ஸோ இது ரெடி ஆகிடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன். இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் ஆறினதும் உங்களுக்கு கப்பில் போட்டு காமிக்கிறேன். சுட நம்ம கப்பில் போட்டோன்னா தொட முடியாது, அதுக்கு தான். ஸோ ஆறுனப்புறம் நம்ம பார்க்கலாம். இதில் தான் நிறையா பழைய நாளோட ஸ்வீட்ஸு.
இப்போ வந்திருக்கிறதெல்லாம் நிறையா இந்த என்ன சொல்கிறது, பால்கோவாவை யூஸ் பண்ணி பண்ணுற ஸ்வீட்ஸு எல்லாம் இப்போ வந்திருக்கிற ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக தான் இருக்கும் நிச்சயமாக. அல்வா கொடுத்துட்டுருக்கோம் இல்லையா, அந்த வரிசையில் இன்றைக்கி பாம்பே அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குவிக்காகிடும், ஈஸியாகிடும், கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் இது ஒரு கப்பு, 200 கிராம்ஸ் இதை வந்து இந்த கப்பில் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த கப்பாலேயே ஒரு கப்பு, 2 கப்பு, 3, 4 கப்பு தண்ணி இதில் விட்டுருக்கேன். 1 கப் தண்ணி இல்பச்சட்டியில் விட்டுருக்கேன். 1 கப் சுகர் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா 1.25 வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள். சர்க்கரை நல்லா கரையட்டும். இதை வந்து கட்டிலாம் இல்லாத நல்லா கரைச்சிடலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளரி விதை, இது முந்திரி பருப்பு. இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டேன்னா சரியாகும். உங்களோட ரிக்குவயர்மெண்ட் தான் இது. பட் இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த அல்வா. ஒரு விஸ்கோ இல்லைன்னா ஒரு நல்ல கரண்டியோ ஏதாவது ஒன்று வச்சு நல்லா கட்டியே இல்லாத அளவுக்கு இதை கரைச்சிடுவோம். ஹார்ட்லி இது வந்து நீங்களே ஆச்சரியப்படுவேன், 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. இது நிறைய நாள் நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நல்லா அது கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இது சர்க்கரை நல்லா கொதித்து கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்தா போதும். பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இதை கொட்டி எது எந்த இதில் அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அளவு. இப்போ நீங்கள் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் சௌகரியம். நீங்கள் வந்து எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பால் 4 கப்பு தண்ணி, அதால் 1 கப் 1.5 கப் வரைக்கும் நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம் அது. நல்லா சர்க்கரை கொதித்து இதுவாகணும், கரையணும். அதுக்கப்புறம் தான் இதை விடணும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை. நிச்சயமாக ஆனால் 1க்கு 1.5க்கு மேலே சர்க்கரை வேண்டாம், அது ரொம்ப திரிப்பாயிடும், அது சாப்பிடவே முடியாது. 1க்கு 1.25, 1.5. 1க்கு 1ங்கிறது வந்து நார்மலாக என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் சாப்பிட்றது. எனக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஆனால் ஸ்வீட்டாக பிடிக்காது, அவ்வளோதான். ஸோ இது கொதிச்சுடுத்து இந்த ஸ்டேஜில் இதை ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடியில் திருப்பியும் கார்ன்ஃப்ளவர் உட்காந்துரும். இந்த கொதிக்கிற இதில் இந்த தண்ணி அப்படியே விட்டுடலாம். பட் இந்த அளவுக்கு தண்ணி வேணுமா மாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனை போகணும் நமக்கு. அதே சமயம் கைவிடாமல் கிளறிண்டே இருங்கோ. அடியில் இது உட்காந்துன்னு எடுத்தோன்னா அப்புறம் அடியில் மட்டும் ஒரு மாதிரி வெந்து கிளாஸியான மாதிரி இருக்கும், மேலே தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது சரி பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக போய்டும். அதுமாரி இதுக்கு ஃபுட் கலர் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண தான் வேணும். க்ரீன் கலர் ஆர் நீங்கள் ரெட், ஆரஞ்ச், இது உங்கள் சௌகரியம். உங்களுக்கு என்ன கலரில் உங்கள் எல்லாருக்கும் வேணும், உங்கள் ஆற்றுல இருக்கிற குழந்தைகள்லாம் எது விரும்புவான்னு பார்த்து நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். இப்போ தெரியறதா உங்களுக்கு? அது ஒரு மாதிரி கிளாஸியாக தான் இருந்து பாருங்க. மீடியம் ஹை ஆக்கிக்கோங்க அடுப்பை. இவ்வளோ ஜம்முன்னு கெட்டியாகிட்டு பாருங்க நிமிஷமாக. இதில் நம்ம ஒரு சின்ன பிஞ்ச் கலர் போடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறோம். இது போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வறுத்துக்கணுன்னா ரொம்ப நமுத்தா மாதிரி இருக்கும்னா நீங்கள் வெறும் இல்பச்சட்டியில் போட்டு வறுத்துக்கோங்க. இல்லை கிறிஸ்பியாக தான் இருக்குன்னா அப்படியே போட்டுடலாம்.
முந்திரி பருப்பு அண்ட் இது வந்து வெள்ளரி விதை. இதுவே ஒட்டாமல் ரவுண்ட் அடிக்கும், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை நீங்கள் நல்லா கலருங்கோ. அதில் ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. நம்ம ஒரு 10 மினிட்ஸாக இதை கலரின்னு இருக்கோம். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். கரெக்டாக எடுத்து அடுப்பை அணைச்சிட்றேன். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன். சின்ன பழமாக ஒரு அரை மூடி, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டால் போகுது. சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாத இருக்கிறதுக்கோசரம் ஏதான ஒரு தட்டில் இல்லை ஏதான ஒரு இதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் இதை விட்டுடலாம். ஸோ இது வந்து இப்படியே நல்லா செட் ஆக விட்ருங்க. நல்லா ஒரு ஹார்ட்லி ஒரு நிச்சயமாக இது இந்த புகையெல்லாம் அடங்கி ஒரு அரை மணி ஆச்சுன்னா இந்த இதை நீங்கள் அப்படியே கவுத்தெல்லாம் அழகாக இந்த ஷேப்லேயே விழும். அதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து அதை கவுத்துட்டு பீஸ் போடுறத கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இதோட ப்ரொசீஜர் இவ்வளவு தான். இது உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அல்வா சீரியலில் வந்து இன்னும் ஒரு அல்வா கொடுக்க மறந்து போயிட்டேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டானது குழந்தைகளெல்லாம் சாப்பிட வைக்கக்கூடிய ஆப்பிள் அல்வா. வரிசையாக நம்ம அல்வா கொடுத்துட்டே வந்தோம் இல்லையா, அது ஒரு ஆப்பிள் மட்டும் மறந்து போயிட்டேன் ஆப்பிள் அல்வா கொடுக்கறதுக்கு. ஸோ இன்றைக்கி அந்த அல்வா கொடுத்துட்றேன்னா ஸோ அந்த அல்வாவை எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டாலும் 1 கிலோ ஆப்பிள், அது தோல் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ ஆப்பிள். இது 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு தேவையான முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துடுவேன். இது சொல்கிறதே நான் சொல்லணும்னு பார்க்குறேன். என்னென்னா சொஜ்ஜி அப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் சர்க்கரை போட்டு பண்ணியிருந்தேன். அது வெல்லம் போட்டு கூட பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், உங்கள் சௌகரியம். சில பேருக்கு சர்க்கரை வேண்டாம் எங்களுக்கு வெல்லம் போகிறோம் அப்படிங்கிறவா வெல்லம் போட்டு பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆப்பிள் அல்வாவும் நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை போட்டு தான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வெல்லம் போட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. பட் டிபெண்ட்ஸ், உங்கள் ஆற்று குழந்தை எதை விரும்புகிறா, எப்படி சாப்பிடுவா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ், உங்கள் குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது நான் சொல்கிறேனே நீங்கள் பண்ண வேண்டாம். அட் த சேம் டைம் சர்க்கரை போட்டு பண்ணினாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு தனி கிளாஸி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ உங்கள் சௌகரியம் அதெல்லாம். 1 கிலோ ஆப்பிள் ஒரு குடும்பத்துக்கு போருமா மாமி இப்படி கேட்டேன்னா கண்டிப்பாக போகும். இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைகள் இருக்கேன், ஒரு 4 பேர் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அது போகும். ஏன்னா அல்வாலாம் நம்ம வந்து அப்படியே நிறையா வச்சுன்னு சாப்பிட போகிறதில்ல. ஸோ இது நல்லா வறுப்பட்டாச்சு, இதை எடுத்துக்கிறேன். இருக்கிற இந்த நெய்லேயே இந்த அரைச்ச விழுதை விட்டுடலாம். இது கொஞ்சம் கூட தண்ணியே விடலை, இதில் அப்படியே அரைச்சிருக்கோம். ஜஸ்ட் அதே மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற தண்ணியெலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் சுகர் போடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாளில் வந்து பெரிய டாஸ்க்கே குழந்தைகளை எப்படி எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறதுன்றது தான். அதுங்களுக்கு ஆப்பிள் கொடுத்தாலும் வேண்டாம், பனானா கொடுத்தா வேண்டாங்க. நீங்கள் பனானாவே இந்த மாதிரி ஹல்வா பண்ணலாம், ஆப்பிளை பண்ணலாம், பைனாப்பிளை பண்ணலாம், இந்த மாதிரி சிக்கு பண்ணலாம். எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் அல்வாவாக பண்ணி அவளுக்கு கிளறி கொடுத்துருங்க. கொஞ்சம் இது முதல்ல திக்காட்டும், அப்புறம் சர்க்கரை போடலாம். ஸோ இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியான கையோட சுகரும் போட்டுடலாம். நான் ஒரு 100 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன் சுகர்.
ஆப்பிள்லேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால் ஒரு 100 கிராம்ஸ் போட்டுனா போதும். இதென்னா சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா திருப்பி அகெயின் சர்க்கரை நீர் தின்றதுன்னா அது பாருங்க அப்படி லிக்விடாக எடுத்துன்னு. ஸோ இது மாதிரி இல்லாத நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன் தான் இதுக்கு விட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் முந்திரி பருப்பு வறுத்துன்ட்டு ஆப்பிளை வதக்கிறதுக்குன்னு 2 டேபிள் ஸ்பூன் விட்டோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் தெளிக்கிறதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் தலக்குன்னு அது மட்டும் தெளிக்கும். இதெல்லாம் விட்ட நெய் எல்லாமும் உள்ளே இழுத்துது. பார்த்தீங்கன்னா இது ஜோராக ரெடி ஆகிடுது. எப்படி இது ரெடி ஆகிடுதுன்னு தெரியும் மாமி அப்படின்னு கேட்டால, நம்ம விட்ட நெய் சைடில் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இது கடாயில் ஒட்டாமல் இது சுற்றும் அப்படியே. அந்த ஸ்டேஜ் தான் இது சரியாயிடுது. இதில் இப்போது ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். வறுத்த முந்திரி பருப்பு. டோட்டலாக இதுக்கு நம்ம 4 டேபிள் ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கோம். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுறா மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நிச்சயமாக வேண்டாம். இதுவே இது சைட்லலாம் நெய் தெரியுது உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஜோராக ரெடி ஆகிடுது. ஜஸ்ட்டு ஒரு 4 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு. அடுப்பை அணைச்சிட்டு அதை விடுங்க. ரொம்ப ஜோரான ஆப்பிள் ஹல்வா, இன்னொரு அல்வா கொடுத்துட்டோம். ஸோ ரெடி ஆகிடுது. இதுவும் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு குவிக்காக பண்ணிடலாம். ஒரு ஆப்பிள் மட்டும் நிறையா ஒரு கிலோ போல் இருந்ததுன்னா தாராளமாக இவ்வளோ ஹல்வா வரும். ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இதில் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.